Oscar goes to A.R. Rahman. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆஸ்கர் விருது பெற்ற இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் அவருடைய தந்தை சேகர் அவர்கள். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. A.R. ரஹ்மான் அவர்களுடைய தந்தை R.K. சேகரும் ஒரு இசையமைப்பாளர். ராஜகோபால குலசேகரன் பெயரின் சுருக்கம் தான் R.K. சேகர். R.K. சேகர் தான் A.R. ரஹ்மானுடைய தந்தை. R.K. சேகர் திருவள்ளூரில் பிறந்தார். ஆரம்பத்தில் R.K. சேகர் அவர்கள் மேடை நாடகங்கள்ல ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் மலையாள சினிமாவில் நுழைஞ்சிருக்காரு. முதலில் இவர் பலருக்கும் உதவியாளராக இருந்து அதன் பிறகு 1964 வெளிவந்த பழசி ராஜா என்ற படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் பாடல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் அன்றைய காலகட்டத்தில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்திருக்கு. அதன் பிறகு ஒரு சில படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 7 வருடங்கள் எந்த படமும் பண்ணாம இருந்திருக்காரு. 7 வருடங்கள் கழித்து தான் அவர் மீண்டும் தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கியிருக்காரு. முதல்ல சில படங்கள் நன்றாக அமைஞ்சு நல்லா ஓடி இருக்கு. அப்புறம் அவர் இசையமைத்த பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால சோலோவா பல வாய்ப்புகள் கிடைக்காம இவர் MP சீனிவாசன், தட்சிணாமூர்த்தி போன்ற பல இசையமைப்பாளரிடம் உதவியாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இசையமைப்பாளர்கள் ஒருவர் தான் M.K. அர்ஜுனன் அவர்கள். இவர் R.K. சேகரின் அதாவது A.R. ரஹ்மானுடைய அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கி நண்பராக இருந்திருக்காரு. அவருடைய முதல் படம் தொடங்கி கடைசி படம் வரை இவர் தான் பணிபுரிந்திருக்காரு. இவரை அடுத்து இன்னொரு இசையமைப்பாளர் தேவராஜன் மாஸ்டர். இவர் மலையாளத்தில் உருவாக்கிய பல பாடல்களுக்கு R.K. சேகர் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். மேலும் தேவராஜன் மாஸ்டருடன் இணைந்து R.K. சேகர் இசையமைத்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. பின்னர் இவர் 1976ஆம் ஆண்டு தன்னுடைய 40வது வயதில் R.K. சேகர் இறந்து விட்டார். இவருடைய இறப்பு இசை உலகில் பேரிழப்பாக இருந்தது. அவருடைய மரணத்திற்கு முன் சோட்டானிக்கரை அம்மா என்ற படத்திற்கு இசையமைத்துக் கொண்டிருந்தார். அந்த பட வேலைகள் முடியும் முன்பே அவர் இறந்து விட்டார். இருந்தாலும் அவருடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் பிரபலமானது. இசைத்துறையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த R.K. சேகர் அவர்கள் இளம் வயதிலேயே மறைந்து விட்டார். ஒருவேளை இருந்திருந்தால் பல சாதனைகளை புரிந்திருக்கலாம். R.K. சேகர் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய கனவுகளை அவருடைய மகன் A.R. ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய கனவாக மாற்றி இன்று உலகமே போட்டு மிகப்பெரிய இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்படி ஆல்ல செட் பண்ணுங்க. Thank you. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.